இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது சூரியனுக்கு ரெஸ்டே கிடையாதப்பா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. இன்னும் சில பேர் இந்த சூரியன் ஒரு நாள் மறைஞ்சு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. சரி, அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் கற்பனை எடுத்துப்போமே. நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல சூரிய குடும்பத்துல சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல சூரியனுக்கு பதிலா நம்மளுடைய சூரிய குடும்பத்துல பிளாக் ஹோல் கருந்துளை அப்படிங்கிறது இருந்தா என்ன ஆகும்? நம்ம பூமி உட்பட மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே அந்த கருந்துளை பிளாக் ஹோல் முழுங்கிடுமா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கிறோம். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நண்பா. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் ஹோல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை சிம்பிளா நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு கருந்துளை அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம சூரியனை விட 20 மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் அது வெடிச்சு சிதறும் போது சூப்பர் நோவாவா வெடிச்சு சிதறும். அப்படி சூப்பர் நோவா வெடிச்சு சிதறக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சுருங்கி அதோட டென்சிட்டி எல்லாத்தையும் பேக் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிளாக் ஹோலா மாறும். அப்படி பிளாக் ஹோலா மாறின இடத்துல அங்க கிராவிடேஷனல் புல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல கிராவிடேஷனல் புல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஈவன் அந்த பிளாக் ஹோலோடைய ஹரிசாண்டல்ல கூட எந்த ஒரு பொருள் வந்தாலும் அது அப்படியே விழுங்கிடும். ஈவன் லைட் கூட வெளிச்சம் கூட வந்தா கூட அது அப்படியே அதோட ஈவன் ஹரிசாண்டல்ல வரும்போது விழுங்கிரும். அது தப்பிச்சு போவது கூட வாய்ப்பு இல்லை. லைட் கூட இந்த ஒரு ரீசனால தான் பிளாக் ஹோல் அதாவது கருந்துளை அப்படிங்கிற பேர் வர்றதுக்கான காரணமா இருக்குது. ஒரு லைட் கூட ஒரு வெளிச்சம் கூட அந்த பிளாக் ஹோலோட ஈவன் ஹரிசாண்டல்ல வரும்போது தப்பிச்சு போக முடியல, அது அப்படியே விழுங்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அதோட கிராவிடேஷனல் புல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறது இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி. எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி அதோடைய அந்த கிராவிடேஷனல் புல்னால அதை அப்படியே இழுத்து பிடிச்சு அதை விழுங்கிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி கிடையாது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கேரம் போர்டை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அந்த கேரம் போர்டில் இருக்கக்கூடிய காயின் அப்படிங்கிறது அந்த கேரம் போர்டையோட கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ல போய் விழணும் அப்படின்னா அது பக்கத்துல போய் இருந்தா மட்டும்தான் அது விழும். சோ தூரத்துல சென்டர்ல எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின் அப்படிங்கிறது அந்த ஹோலுக்குள்ள போய் விழாது. சோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது பக்கத்துல வந்தா அது எதுவா இருந்தாலும் இருக்கும். சொல்லப்போனா நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கிரகங்களா இருந்தாலும் சரி இல்ல சூரியனா இருந்தாலும் சரி இன்னொரு பிளாக் ஹோலா இருந்தாலும் சரி இந்த பிளாக் ஹோல் பக்கத்துல எது வந்தாலும் அது ஈர்க்குமே தவிர தூரத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே அது வந்து ஈர்க்காது. பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா அது தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம். பிளாக் ஹோல் பக்கத்துல இன்னொரு பிளாக் ஹோல் வந்தா ஈர்க்கும் சொல்றீங்களா, அது எப்படி? அப்படி ஒரு விஷயம் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஒரு பிளாக் ஹோல் பக்கத்துல இன்னொரு பிளாக் ஹோல் வந்துச்சு அப்படின்னா அதையும் ஈர்க்கும். சோ ரெண்டு பிளாக் ஹோலுமே ஒன்னோட ஒன்னு ஈர்க்க ட்ரை பண்ணும். சோ விழுங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுடைய ஸ்பேஸ் டைமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோல அது கம்ப்ளீட்டா அதை பத்தி வந்து டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்மளோட சூரிய குடும்பத்துல சூரியனுக்கு பதிலா அந்த இருக்க வேண்டிய இடத்துல பிளாக் ஹோல் இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு கற்பனையா ஒரு தியரியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம பூமியில வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே பிறப்பு இறப்பு அப்படிங்கிற தொடக்கம் முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது நம்ம பூமியில வாழக்கூடிய உயிர்களுக்கு மட்டும் இல்ல நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் முடிவு காலம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அந்த வகையில சில சூரியன்கள் வெடிச்சு செதறி அதாவது சூப்பர் நோவா வெடிச்சு செதறி பிளாக் ஹோலா வந்து மாறும். அப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சூரியனுடைய முடிவு காலம் வரும்போது அது சூப்பர் நோவா வெடிச்சு பிளாக் ஹோலா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா கண்டிப்பா நம்மளுடைய சூரியன் பிளாக் ஹோலா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலாக நம்மளுடைய சூரியனுடைய அந்த முடிவு காலம் நெருங்கும் போது பிரம்மாண்டமான ரெட் ஜெயின்ட் ஸ்டாரா மாறும். அதுக்கப்புறமா நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமா மாறும். அதாவது வெள்ளை குள்ளை நட்சத்திரமா மாறும். சோ அந்த சமயத்துல நம்மளுடைய சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. அந்த ஸ்டேஜை வந்து நம்மளுடைய சூரியனை வந்து எட்டும் போது இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது பிளாக் ஹோலா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. பட் இந்த வீடியோல நம்மளுடைய சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம சூரியனுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு தியரிட்டிக்கலா நம்ம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனை அப்படியே அலைக்க தூக்கிட்டு நம்ம சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை தூக்கி கொண்டு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மொத்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் அப்படியே அது உள்ள முழுங்கிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் கிளீனர் கிடையாது. தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அதாவது ஈர்க்க முடியாது. பட் ஆனால் அதோட பக்கத்தில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும், எந்த நிறைவுள்ள பொருளாக இருந்தாலும், அது சூரியனா இருந்தாலும் சரி, கிரகமா இருந்தாலும் சரி, இன்னொரு பிளாக் ஹோலா இருந்தாலும் சரி, அதை ஈர்த்து அதை அப்படியே முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ பக்கத்தில் வந்தால் தான் பிரச்சனை, தூரத்தில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ஒரு சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பிளாக் ஹோல் அதோட நிறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளாக் ஹோலை கொண்டு வைக்கும் போது பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. நம்ம பூமியை எப்பவும் போல சுத்திட்டு இருக்கோம். மற்ற கிரகங்களும் அது எந்தெந்த பொசிஷனில் சுத்திட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் சுத்திட்டு இருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நம்ம சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை தானே நம்மளோட சூரிய குடும்பத்தில் சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே சூரியனை தூக்கிட்டு வைக்கிறோம். ஸோ நம்ம சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலை அந்த இடத்துல வைக்கும் போது நம்ம சூரியனில் எந்த அளவுக்கு அந்த ஈர்ப்பு விசை இருந்துச்சோ அதே அளவிலான அதே ஈக்குவலான ஈர்ப்பு விசை தான் அந்த பிளாக் ஹோலுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய பூமி எர்த் உட்பட மற்ற கிரகங்கள், நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாமே இப்போ எப்படி சுத்திட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பிளாக் ஹோலை நம்மளோட சூரிய குடும்பத்தில் வைக்கும் போதும் அதே மாதிரியான பொசிஷன்ல தான் சுத்திட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரியன் அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிறையில மற்ற கிரகங்களை விட சூரியனுடைய நிறை தான் ரொம்பவே அதிகம். அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, மொத்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிறைகள்லயே நம்மளுடைய சூரியனுடைய நிறை மட்டுமே 99.8% நிறை கொண்டது. மற்ற மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாம் தான் நம்ம மற்ற கிரகங்களா இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு காமெட்டா இருக்கட்டும், மற்ற நிலவுகளா இருக்கட்டும், இது எல்லாமே மற்ற மிச்சம் மீது இருக்கக்கூடிய நிறை கொண்டது தான். ஸோ 99.8% நிறை இருக்கக்கூடிய ஒரு சூரியன் தான் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலான நிறை கொண்ட ஒரு பிளாக் ஹோலை வந்து நம்மளோட சூரியன் இருந்த இடத்துல வைக்கும் போது பெருசாக எதுவும் சேஞ்ச் இருக்காது. அதுக்கு ஈக்குவலான, நம்ம சூரியனுக்கு ஈக்குவலான அதே மாதிரியான கிராவிடேஷனல் புல்லும் இருக்கும், அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால நம்மளுடைய பூமி உட்பட மற்ற எல்லா கிரகங்களும் இப்போ எப்படி சுத்திட்டு இருக்கோ அதே மாதிரி அப்படியே தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கு. ஆனால் நம்ம பூமி உட்பட மற்ற எல்லா கிரகங்களும் அப்படியே இருந்தாலும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாட்டியும் கூட நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். எப்படி அழிஞ்சு போயிடும் அப்படின்னா, நம்மளுடைய சூரியன் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில உயிர்கள் உருவாகிறதுக்கும் அது பெருகி வாழ்றதுக்கும் அந்த சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பமும் வெளிச்சமும் ஒரு காரணமா இருக்கு. நம்ம பூமியில வந்து தாவரங்கள் விளையுது, அந்த தாவரங்களை சாப்பிட்டுட்டு நிறைய உயிரினங்கள் இருக்கு. ஈவன் நம்ம கூட அந்த தாவரங்கள் மூலமா விவசாயம் பண்ணி நம்ம உணவா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய சூரியன் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் அந்த ஹேபிட்டபிள் சோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஹேபிட்டபிள் சோன்ல நம்மளுடைய பூமி இருக்கிறதுனால தான் இந்த பூமியில நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில், அதாவது அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சூரியன் இல்லாம அந்த பிளாக் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஹோல்ல இருந்து எந்த ஒரு வெளிச்சமும் வெப்பமும் நம்மளுக்கு கிடைக்காது. ஈவன் வந்து பிளாக் ஹோலுக்குள்ளே ஒரு வெளிச்சம், ஒரு லைட் போச்சு அப்படின்னா அது தப்பிச்சு வந்து வெளியே வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வெளிச்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது, அந்த வெப்பம் கிடைக்காது. அந்த சமயத்தில் நம்ம பூமி உட்பட மற்ற எல்லா கிரகங்களுமே ஒரு ஐஸ் பால் மாதிரி, ஒரு பனிப்பந்து மாதிரி மாறிடும். கம்ப்ளீட்டா வந்து ஐஸால கவர் பண்ணப்பட்ட ஒரு கிரகங்கள் மாதிரி தான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கிரகங்களுமே இருக்கும். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடலா இருக்கட்டும், ஏரியா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், இப்படி எல்லா வகையில இருக்கக்கூடிய நீர் எல்லாமே அது வந்து ஐஸா வந்து ஃப்ரீஸ் ஆகிரும், தண்ணி எல்லாமே உறைஞ்சிரும். சொல்லப்போனா பூமி முழுக்கவே அந்த ஐஸால கவர் செய்யப்பட்டுரும். தாவரங்கள் எதுவுமே வளர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா தாவரங்கள் வளர்றதுக்கு அந்த சூரியனுடைய வெப்பமும் பிளஸ் அந்த சூரிய வெளிச்சமும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த பிளாக் ஹோல் இருக்கும் போது கிடைக்காது, வெப்பமும் கிடைக்காத பட்சத்தில் தாவரங்களும் நம்ம பூமியில வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தாவரங்களும் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த தாவரங்களை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகளா இருக்கட்டும், நம்ம மனிதர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாகி சொல்லப்போனா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்காது. மொத்த கிரகமே அந்த ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கும். ஒரு ஐஸ் ஏஜ் காலத்தில் நம்ம பூமி எப்படி இருந்துச்சோ அதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம பூமி தள்ளப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணியும் உறைஞ்சிருக்கும். ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காது. அந்த சமயத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். மொத்த பூமியும் பனியால் சொல்லப்பட்டிருக்க காரணத்தினால கடல் நீரும் அப்படிங்கிறதும் ஃப்ரீஸ் ஆயிரும். கடலுக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்களும் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில கூட நம்ம பூமியில வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஸோ அதுக்கு சயின்டிஸ்ட்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம வாழ முடியும். இந்த மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் அந்த சூரியன் இருக்கிற இடத்துல பிளாக் ஹோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம பூமியோட நிலத்துக்கு அடியில் அப்படியே குழி தோண்டிட்டு போக வேண்டியதான். பூமியோட மையப்பகுதியை நோக்கி குழி தோண்டிட்டு போய் அந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மோல்டன் அயர்ன் கோர் இருக்க இடத்துல போய் நம்மளால வாழ முடியும். ஸோ அங்கே கொஞ்சம் ஹீட் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இருந்தாலும் சோறு வேணுமே, சோறு தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக செத்து போயிடும்ல. அந்த இடத்துல ஹீட் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். சோறு தண்ணி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மொத்த பூமியும் ஐஸால ஃப்ரீஸ் ஆகிருக்கும். எந்த ஒரு தாவரங்களும் அந்த வெளிச்சம் இல்லாத, சூரிய வெளிச்சம் சூரிய வெப்பம் இல்லாத காரணத்தினால எதுவும் வளராத பட்சத்தில் சோறு தண்ணி இல்லாமலேயே மொத்த எல்லா உயிர்களும் அழிஞ்சு போயிடும். இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், நம்மளோட சூரியன் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் இப்போ இருக்கிறதுனால நம்ம பூமி உட்பட மற்ற எல்லா கிரகங்களுமே நம்ம சூரியனை வந்து
வந்து மையமா வச்சு ஒரு விதமான ஆர்பிட்ல வந்து சுத்திட்டு இருக்கு. ஆனா சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல பிளாக் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பூமி உட்பட எல்லா கிரகங்களுடைய அந்த சுற்றுப்பாதையில ஏதாச்சும் மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உருவாகும் போது சூப்பர் நோவா வெடிச்சு ஒரு பிளாக் ஹோலா உருவாகும் போது அது ஒரு இனர்ஷியாவை அந்த பிளாக் ஹோலுக்கு வந்து கிரியேட் பண்ணும். சோ அப்படி பண்ணும்போது அந்த பிளாக் ஹோலுக்கு ஒரு மூவ்மெண்ட்டையும் ஒரு புஷ்ஷையும் கொடுக்கும். அப்படி ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை நம்மளுடைய சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சூரிய குடும்பத்துல அந்த பிளாக் ஹோலை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தோடைய அந்த ஆர்பிட்டையும் பெருசா வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம பூமி கூட பிளாக் ஹோல் பக்கத்துல போச்சு அப்படின்னா நம்ம பூமியோட ஆர்பிட்டே அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஈவன் பாத்தீங்கன்னா பூமியோட ஆர்பிட்டை வந்து பெருசா சேஞ்ச் பண்ணி ஒரு நட்சத்திரம் இல்லாத ஒரு ரோக் பிளானட்டா கூட நம்ம பூமி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா சொல்றாங்க. சோ ரோக் பிளானட் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம பூமி வந்து இப்போ சூரியனுடைய கட்டுப்பாட்டுல வந்து ஒரு விதமான ஆர்பிட்ல வந்து சுத்திட்டு இருக்கு இல்லையா. இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ்ல கண்டமணிக்கு அது இஷ்டத்துக்கு எந்த ஒரு சூரியனோட கட்டுப்பாட்டுல இல்லாம சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் ஒரு கிரகத்தை வந்து ராக் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்மளோட பூமி அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல எந்த ஒரு சூரியனோட கட்டுப்பாட்டுல இல்லாம அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து சுத்திட்டு இருக்கும். சோ இந்த ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா அமைகிறது நம்ம சூரிய குடும்பத்துல சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பிளாக் ஹோல் சூரியனுக்கு நிகரான ஒரு பிளாக் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அது மூவ்மெண்ட்ல இருக்கிற பட்சத்துல அது பக்கத்துல நம்மளுடைய பூமி போகும்போது அதோட ஆர்பிட்டை வந்து பெருசா வந்து நம்மளுடைய பூமியோட ஆர்பிட்டை வந்து அந்த பிளாக் ஹோல் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ராக் பிளானட்டா வந்து நம்ம பூமியை வந்து மாத்தி விட்டுரும். பெருசா அதோட ஆர்பிட்டை சேஞ்ச் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நம்ம சூரியன் இருக்க இடத்துல வச்சா என்ன ஆகும் அப்படிங்கறத சொன்னேன். அதுவே நம்ம சூரியனை விட நிறை கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை நம்ம சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பிளாக் ஹோலை வைக்கிற பட்சத்துல நம்மளுடைய சோலார் சிஸ்டமே சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. நம்மளோட பூமி நம்ம பூமியை தவிர இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களா இருக்கட்டும் நிலவுகளா இருக்கட்டும் காமெட்ஸ் எரிக்கற்கள் இது எல்லாமே கொஞ்சம் முன்னோக்கி வரும் சுருங்கும் அதோட ஆர்பிட் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நம்ம சூரியனோட நிறைய விட ரொம்ப அதிகமான நிறையில இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை நம்ம சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது சுருங்குறதுக்கு பதிலாக அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகும் ரொம்ப விரியும் அப்படி சொல்றாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்பிட்டை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டமா நம்மளுடைய சூரிய குடும்பம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சூரியனை விட அதிக நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை வந்து வைக்கும் போது அதே மாதிரி நம்ம சூரியனுடைய நிறைய விட கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை நம்ம சூரிய குடும்பத்தில் வைக்கும் போது அதோட கிராவிடேஷனல் புல்லும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நம்ம சூரியனை விட அதிக நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலை வைக்கும் போது அதோட கிராவிடேஷனல் புல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எதுவா இருந்தாலும் இப்போ நம்ம வந்து சூரியன் வந்து வெயில் கொளுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திட்டிட்டு இருக்கோம். ஆனா சூரியன் மட்டும் நம்ம சூரிய குடும்பத்தில் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம பூமியில நம்ம திட்டுறதுக்கு நம்ம மட்டும் இல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய எந்த உயிர்களும் தாவரங்களும் எதுவுமே இருக்காது. சோ கண்டிப்பா இயற்கை நீதி சரியா தான் இருக்கும். இயற்கை நீதியை மீறி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அது நிச்சயமா அழிவின் பாதைக்கு தான் நம்மளை கொண்டு போகுமே தவிர எந்த ஒரு வளர்ச்சி பாதைக்குமே நம்மளை கொண்டு போகாது. சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சூரியனை திட்டி தீக்கிறதுக்கு பதிலா அந்த சூரியனுடைய வெப்பத்துல இருந்து உங்களை கொஞ்சம் தணிச்சுக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான ஐட்டங்களா இருக்கட்டும் இல்லாட்டி நீர் ஆகாரங்கள் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு உங்க உடம்ப பேணிக்கோங்க. அதை தவிர நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்கிரம் விஷயம் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் டெய்லி மறக்காம பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா வீடியோ லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க நண்பா. மற்ற வீடியோஸை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மேல ஐகான்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.